குடிக்கிறானே ஒரு ஃபீல் பண்ண மாட்டான் ஒரு காஃபியை. ஓ மை காட், இவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் வந்திருக்கோம். மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாரதி மெஸ், மாமி மெஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தர ராயர் மெஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இருக்கும். இவங்ககிட்ட லஞ்ச்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மார்னிங் வந்து சீக்கிரமாக வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போயிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 7 to 10 வரைக்கும் இருக்கும். இவங்ககிட்ட என்ன வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பொங்கல், வடை இந்த 3 ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 வருஷத்துக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மெஸ்ஸுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா டைனிங் ரொம்ப சின்னதுன்றனால வெளியில் நோட்டில் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றலாம். இந்த மார்னிங் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. மார்னிங் 7 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 10 வரைக்கும் இருக்கும். தள்ளி விட்டுறியா? நல்லா இருக்கு. எல்லாம் காரமா நல்லா முந்திரியோட தந்துருக்காங்க. பொங்கல் சூப்பரா இருக்கு. எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. கார சட்னி வேற ஊத்துறாங்க. கார சட்னி ரொம்ப காரமா இருக்கா? பச்சை மிளகா கையிடு கையிடு. நெய்யா சாம்பார் लेके மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராயர் மெஸ்ல ரொம்ப சிம்பிள் மெனு தாங்க. இட்லி, பொங்கல், வடை இந்த 3 ஐட்டத்தை வச்சு தான் மார்னிங் கலக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கூடவே இட்லி. இதை தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சாம்பார், சட்னி, காரமான ஒரு சட்னி வைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம ஆயில், கீ, பொடி, ஸோ அதுக்கப்புறம் கெட்டி சட்னின்னு தருவாங்க. இது 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. வடைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, 2 இட்லி 30 ரூபா, பொங்கல் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பக்கான ஒரு ஸ்பாட் தான் ராயர் மெஸ். ஸோ நீங்கள் ஈவினிங் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் தோசை வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க.
ஒரு காஃபி. ஃபைனல் டச். ஃபைனல் டச்னா நல்லா ஆற்றிக்கலாம். என்னடா என்ன பார்த்து இப்படி சொல்கிறேன்? கையில் எத்தனை டைம் உனக்கு பிரியாணி செஞ்சு போட்டிருக்கேன். நன்றி கடை வந்து. ஓஹோ, நல்லா ஃபைனல் டச்சுக்கு இந்த மாதிரி காஃபி குடிக்கிறது எவ்வளோ அற்புதமாக இருக்கும் தெரியுமா? குடிக்கிறானே ஒரு ஃபீல் பண்ண விட மாட்டேறான் ஒரு காஃபியை. ஓ மை காட், இவனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல. செம்மையாக இருக்குடா திக்கா. ஆனால் சூடாக இருக்கு, அதனால் குடிக்க முடியல. ஓகே, ஃபைனல் டச்சுக்கு ஒரு காஃபி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இட்லி, வடை 2 வாங்கியிருந்தோம், பொங்கல் சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் அற்புதமாக இருக்குது. அம்மா பொடி போட்டு அது மேலே நெய் ஊற்றுறாங்க. அது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. வேறு என்ன, அந்த பொங்கல்லையே பார்த்தீங்கன்னா நல்லா முந்திரிலாம் போட்டு சும்மா சாப்பிட டாப் கிளாஸாக இருக்குது. மார்னிங் வந்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா ராயல் மெஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.